சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் அவசர அவசரமா கிளம்ப பார்த்தேன். நான் போய் சாமியை பார்த்துட்டு இப்பவே வர முடிஞ்சா வந்துடுறேன். இல்லனா காலையில பொழுது விடியறதுக்கு முன்னாடி தானும் முன்னாடி வந்து நின்னுறேன். ஓகே தானே? ஓகே ஆதிரா, நான் போறேன். குட் நைட். ஒரு நிமிஷம். என்ன ஆதிரா? உங்களுக்கு இப்ப போன் பண்ண சாமி அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணாரு. அப்ப இந்த முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. பாவி சாமி, உன்னை வச்சு நான் தப்பிக்கலான்னு பார்த்தேன். நீ எனக்கு கூட போன் பண்ணாம ஆதரிக்க போன் பண்ணியா? நீ எல்லாம் ஒரு நண்பனாடா, கோடாளி காம்பே. இருடா, உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன். இவ வேற அருவா இல்லாத ஐயனார் சாமி மாதிரி முறைச்சு பார்த்துட்டே நிக்கிறாளே. எப்படியாவது சமாளிச்சர்றா பிரபு. ஆமா ஆதிர, சாமி உங்ககிட்ட பேசினதை என்கிட்ட சொன்னான். அப்ப அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? மச்சான், நான் இப்பதான் சிஸ்டர் கிட்ட பேசினேன். ஆனா அவங்க கிட்ட நான் இத பத்தி எதுவும் சொல்லல. நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். நீ உடனே கிளம்பி இப்பவே வான்னு சொன்னான் ஆதிர. அதனால்தான் அவன் பெரிய கேடி ஆதிர. சரி பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்ப ஏன் என்கிட்ட போய் சொல்லிட்டு வெளியே ஓடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆதிர சொல்ற? என்ன சொல்ற? நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டு வெளியில ஓடுறேனா? ஐயோ, உன் வாயில இருந்து நான் அப்படி ஒரு வார்த்தையை கேட்கணுமா? ஆதிர, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பா. சே, அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா நடிக்காதீங்க. ஐயோ ஆதிர, நான் பொய் சொல்ல ஆதிர, நிஜமாதான் சொல்றேன். இங்க பாரு, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தைனா அது பொய் தான். அப்படிப்பட்ட நான் பொய் சொல்வேனா? அதுவும் நான் உயிரா நேசிக்கிற உன்கிட்ட பொய் சொல்வேனா? சொல்லு. போது நடிக்காதீங்க. என்னமோ ஹரிச்சந்திரனை பின்பற்ற மாதிரி பொய் பிடிக்காது, பொய் சொல்ல தெரியாதுன்னு சொல்லி என்கிட்டயே பொய் சொல்றீங்க. ஃபங்க்ஷன்ல என் அப்பா உங்களுக்காக தான் பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு, ஏது சொன்னாருன்னு கூட தெரிஞ்சுக்காம, அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு கூட புரிஞ்சுக்காம, நீங்க பாட்டுக்கு கோவப்பட்டு அப்பா மேல பாஞ்சீங்கல்ல. நீங்க நல்ல அமர்க்களமா ஆரம்பிச்சு வச்சீங்க. உங்களை பார்த்து உங்க பாட்டி பேசினாங்க. உங்க பாட்டி பேசுறத பார்த்து உங்க தமிழத்தை வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசினாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த நேரம் பார்த்து எதையும் மறக்காம பாயிண்ட் பாயிண்டா புட்டு புட்டு வைக்கிறாளே. அடே பிரபு, முட்டு சந்தில மாட்டின மாதிரி நல்லா மாட்டிக்கிட்டியடா. என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாம போன வாயில சிக்கின எலி மாதிரி திரு முடிச்சிட்டு இருக்கீங்க? என் அப்பா மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி யார் அவரை காயப்படுத்தி பேசினாலும் சரி, நடந்துக்கிட்டாலும் சரி, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சும் எந்த தைரியத்துல நீங்க அப்படிலாம் பேசுனீங்க, நடந்துட்டீங்க? அது ஏதோ என் போராத காலம். என்னது? ஐயோ ஆதிர, இங்கதான் உங்க புருஷனை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மிஸ்ஸஸ் ஆதிர பிரபு. வேணாமா ஆதிர, நான் மாமா பத்தி தப்பா பேசல ஆதிர. என்ன யாராவது லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனேன்னு சொன்னா எனக்கு கண்ட்ரோலே இல்லாம கண்ணா பின்னான்னு பிரஷர் ஏறுது. அதனாலதான் அந்த எம்எல்ஏ கிட்ட கூட சண்டை போட்டேன், தெரியும்ல. அதனால மாமாவும் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்ததுனால கோவம் என் கண்ணு ரெண்டையும் மறைச்சிருச்சு. ஆதிர, அதுக்காக நான் உங்ககிட்ட பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்கிறேன். நீயும் என்ன பரிதாபமா மன்னிச்சிரு. என்ன சொன்னீங்க? இல்ல, அப்படி இல்ல. நான் உங்ககிட்ட பரிதாபமா மன்னிப்பு கேட்கிறேன். நீ என்ன பெருந்தன்மையா மன்னிச்சிருன்னு சொல்ல வந்தேன். ஆதிர, நீ என்ன மிரட்டல எனக்கு கை காலெல்லாம் விட விடன்னு ஆடுது, நாக்கு கொடருது. என்ன மன்னிச்சிரு ஆதிர. மன்னிக்கணுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அப்பாவை ஃபங்க்ஷன்ல கலந்துக்க விடாம துரத்துனீங்கல்ல, உங்களை நான் மன்னிக்கணும். உங்களை நான் மன்னிக்கவும் மாட்டேன், சும்மாவும் விட மாட்டேன். இந்த ஆதிர யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்ன ஆதிர, எதிரிகிட்ட பேச வேண்டிய டயலாக் எல்லாம் உன் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்க? பின்ன புருஷனே எதிரியானதுக்கு அப்புறம் பேசிதானே ஆகணும். பாருங்க, என்கிட்ட பேசாதீங்க, என் பக்கம் கூட வராதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ, நாம 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தாலும் மனசால உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. ஒரு சுவரை எழுப்பிட்டேன், அதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ ஆதிர, ஆதிர, ஆதிர ப்ளீஸ், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு ஆதிர. ஆதிர, இதுக்கப்புறம் பாரு, மாமா கிட்ட நானும் கோபப்பட்டு பேச மாட்டேன், யாரையும் பேச விடவும் மாட்டேன். எங்க இதுக்கப்புறம் பேசாம போயிடுங்க, இல்லன்னா பத்திரகாளியா மாறிடுவ சொல்லிட்டேன். என்ன அப்படி பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் பக்கத்துல இருங்க, இல்லன்னா தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க.
பத்திரகாளி. பத்திரகாளி தான்டா, பத்திரகாளி தான். என் அப்பாவையாடா வீட்டை விட்டு அனுப்புன, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ ஏய்! ஐயோ ஏமா ஆளப்படி சாமி. மாமா